ஹலோ எவ்ரி ஒன், ஆக்சசபிள் ஏஐ சேனலுக்கு வாங்க. இதில் வந்து நம்ம புதுசாக என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஏஐ உலகம் அப்படின்னு ஒரு புது பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறோம். ரீசெண்டாக ஏஐயில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாட்டி நம்ம கூட வந்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, சாய்ராம், லக்ஷ்மண். ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்னலாம் ரீசெண்டாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சாய்ராம், உன்னை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஓகே. என் பேர் சாய்ராம். நான் வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். ஏஜென்டிக் என்ற ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹ் என்னோட ப்ரிப்பரேஷன் லாஸ்ட் வந்து ஜானோ ஜஸ்ட் பைத்தான் லேர்ன் பண்ணி சில ஃப்ரேம்ஒர்க்ஸ்லாம் லேர்ன் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் பண்ணி ஆஹ் இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கேன். ஜஸ்ட் இப்போ ஃபியூ மந்த்ஸாக வந்து ஃபுல்லாக ஏரோட ட்ராவல் பண்ணுறதுனால ஏஐயோட எவாலுவேஷன்லேருந்து எப்படி ஃபுல்லாக ஏஐ ரிலேட்டட் திங்ஸோட merge ஆகி அதோட நிறைய நாலேஜ் கெயின் பண்ணி இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே லக்ஷ்மண், ஒரு நிமிஷம், ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. லக்ஷ்மண். ஓகே. ஐ திங்க் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பொதுவாக வந்து இது பாட்காஸ்ட் எதுக்குன்னா மெயினாக ஏஜென்ட்ஸ் பொறுத்து. ஏன்னா ஏஜென்ட்ஸ் தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஏஜென்டிக் ஏஐ. நிறைய ஏஜென்ட்ஸ் சேர்ந்தது தான் ஏஜென்டிக் ஏஐ. இந்த வேர்ட்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னா நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ பற்றி கேள்விப்பட்டிருப்போம், சாட் ஜிபிடி, ஜெமினி, இதெல்லாம் ஒரு 1-2 இயரா. பட் அதெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணோம். ஆனால் வந்து ஏஜென்ட்ஸ்னா என்னன்னா வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்த செய்யணும்ல, ஏதோ ஒரு பேரா அதை மட்டும் எடுத்துட்டு வர்றது இல்லாம ஒரு மெயில் அனுப்பணும், இல்ல ஒரு வீடியோவை யூடியூப்ல ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் பண்ணணும், ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம பண்றத பண்ணணும்ல. ஸோ நம்ம ஜென்ரேட் பண்றத போய் நம்ம ஆக்ஷனா பண்ணாம ஏஜென்ட்டே பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஏஜென்ட்டுக்கு. ரீசெண்டாக ஏஜென்ட்ஸில் வந்து நிறைய வந்திருக்கு. மெயினாக வந்து எல்லாருக்குமானது வந்து நோட் புக் எல்லாம், அது வந்து கூகுளோடது. அது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆப்பாகவே இருக்கு. அதில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து வேணால் அதில் கண்டென்ட்டை போட்டால் அதில் 2 பேர் சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்கும். சாயிரம், நீ யூஸ் பண்ணியிருக்கியா அதை? நீ எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்க ஆ நோட் புக் எல்லாம்? ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலி நல்ல டூல் அது. எஸ்பெஷலி நான் சொல்ல போனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல டூல் அது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அது. சொல்ல போனால் நம்ம கிட்ட இருந்து எந்த டாக்குமெண்ட்ஸோ நம்ம கிட்ட எந்த இது சோர்ஸ் இருந்தாலோ அதையும் அப்லோட் பண்ணலாம். லைக் வெப்சைட்டோட லிங்கோ, யூடியூபோட லிங்கோ, இல்லை நம்ம கிட்ட ஸ்லைட்ஸோ, டாக்குமெண்ட்ஸ் எது இருந்தாலும், பிடிஎஃப், வாட் எவர் வி ஹேவ், எது இருந்தாலும் நம்ம அப்லோட் பண்ணலாம். இல்லை நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனா கூட அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா அது போய் சர்ச் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். அதுல இருக்க அது நிறைய சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அதுல நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, நம்ம டாபிக் எது ரிலவெண்டா இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அது மட்டும் நம்ம நோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய இருக்கு. நம்ம நோட்ஸ் எடுத்துக்க மாதிரி, இல்லை ஒரு ஃப்ளோ வேணும், ஒரு மைண்ட் மேப், இல்லை ரோட் மேப் வேணும், அப்படி அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க சொன்ன மாதிரி அந்த சோர்ஸை வச்சு ஜென்ரேட் ஆடியோன்னு வர ஃபீச்சர் இருக்கு. அது கொடுத்தா ஒரு 2 உட்காந்து பாட்காஸ்ட் பண்ணுது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம அது மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கிறதுனால நம்ம இங்கிலீஷ் மட்டும் இல்லாம தமிழ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதுவும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர். அடுத்து வந்து நான் இந்த வாய்ஸ் கான்வர்சேஷன் வந்து எல்லாருமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த சாட் ஜிபிடி, பர்ப்ளெக்சிட்டி, ஜெமினின்ற மாதிரி எல்லாருமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுல வந்து ஜெமினி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஈவன் ஆப் இன்ஸ்டால் பண்ணலன்னா கூட நம்ம அந்த முன்னாடி ஓகே கூகுள் இருந்த மாதிரி அந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஜெமினி வர வச்சோம்னா அதுலயே வந்து உங்களுக்கு ஜெமினி லைவ் இருக்கு. ஜெமினி லைவ்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா மற்ற ஆப்ல வாய்ஸ் தான் இருக்கும், இதுல வந்து நம்ம வீடியோவும் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் ஷேரும் பண்ணி அந்த வீடியோல இருக்கிறது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஸ்க்ரீன்ல என்ன இருக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரீசெண்டா நம்ம முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ல இருக்கிறதோ இல்லை வேற ஏதாவது இருக்கிறதையும் கூட என்னன்னு நம்ம கேட்டு அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கேட்டுக்கலாம். அப்படியே கான்வர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஈவன் தமிழ்ல பேசினா அது தமிழ்லயுமே பேசுது.
நிறைய பேர் அதை லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அதுக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நம்ம தமிழ்ல சொன்னா இங்கிலீஷ்ல சொல்லணும், இங்கிலீஷ்ல சொன்னா தமிழ்ல சொல்லணும்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்றாங்க. ஸோ அதுல என்ன பண்ணுமோ அப்படி நிறைய விஷயம் பண்ணலாம். நேச்சுரலா நம்ம பேசுற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிற சாயிரம்? நீ யூஸ் பண்ணிருக்கியா? நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப இல்லை, ஒரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜெமினி லைவ் அது. பட் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜஸ்ட் கேமரா டர்ன் ஆன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ ஏதாச்சும் இருந்தால் அதை பற்றி ஜஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டால் நல்லா சூப்பர் ஆன்சர் பண்ணுது. நான் யூஸ் பண்ண வரையும் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுது, இந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணா அக்யூரேட்டா சொல்லுது. ஓகே ஓகே சூப்பர். ஐ திங்க் டெக்னிக்கலா கூட நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த விஎஸ் கோட்ல வந்து ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கியா? கிட்டப் கோ பைலட்லாம்? கிட்டப் கோபைலட் யூஸ் பண்றேங்க ப்ரோ. ஓகே ஓகே. அது நானும் வந்து அது நான் யூஸ் பண்ண சொல்லு கோன் இல்ல நீ சொல்லு. ஓகே. நான் ஆமா, நான் எப்படி யூஸ் பண்றேன்னா ரெண்டு விதமா யூஸ் பண்றேன். ஒன்று வந்து நான் பர்சனல் கோட் ஏதாச்சும் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எரரோ இல்லை ஏதாச்சும் சம்திங் எங்கேயாச்சும் லாக் ஆயிட்டேன்னா ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இதை ஃபிக்ஸ் பண்ண. ஐ மீன் அதில் நிறைய விதமான மோட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்ம சேட் பண்ணி கேட்டுக்கலாம், அந்த கோடை அப்சர்வ் பண்ணிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன எரர் இருக்கு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றேன்னு கேட்டால் அதை டிஸ்கிரிப்டிவா சொல்லுது. நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கு, அதுலயே ஏஜென்ட் மோட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது குவைட் இம்ப்ரெசிவ். நம்ம நல்ல ஸ்ட்ரக்சரான ப்ராம்ப்ட் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு கொடுத்தா ரொம்ப ப்ரொடக்ஷன் லெவலில் கொடுக்கறதுனாலும் ஒரு நல்ல பேசிக் லெவலில் கொடுக்குது. ஏன்னா நான் சும்மா ஒரு சிஎல்ஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் சும்மா சின்ன சின்னதாக கிரியேட் பண்ணி பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு. பட் ப்ரொடக்ஷன் லெவலில் போகும்போது அது ரொம்ப அந்த லெவலில் மேக்ஸிமம் அது இன்னும் அந்த அளவுக்கு வளரல. ஸோ ஜஸ்ட் ஐ திங்க் இப்போதைக்கு அதோட எவல்யூஷன் வந்து அதாவது அந்த கோபைலட் இருக்க ஏஜென்ட் ஃபீச்சர் வந்து இந்த லெவல் தான் இருக்குன்ட்டு என்னோட ப்ராசஸ் ப்ரோ. இல்ல நான் ரீசெண்டா என்ன பாக்குறேன்னா, அது ஏஜென்ட்ன்றது வந்து அந்த எடிட்டரையும் டெர்மினல்லையும் அதை ஆக்சஸ் பண்ற ஃபுல் ஆக்சஸ் இருக்கு. பட் அந்த மாடல் தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதுலயே வந்து நம்ம ஏஜென்ட்ஸ் கீழே வந்து மாடல் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஓப்பன் ஏஐலயே வந்து 4.103 மாடல்லாம் இருக்கு. கிளாட் 3.5, ஜெமினி அதெல்லாம் இருக்கு. ஈவன் ஐ திங்க் ஜெமினி 2.0 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீ நினைக்கிறேன். நம்ம மாடல் அப்டேட் பண்ணால் இன்னும் ப்ரொடக்ஷன் லெவல் கோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மாடல் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஏபிஐ கீ கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஓப்பஸ் 4 அப்புறம் ஜெமினி 2.5 O3 ப்ரோல வந்திருக்கு. ஸோ இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் லெவலுக்கே யூஸ் பண்ண முடியும். பட் என்னன்னா நம்ம வந்து ஹையர் லெவல் மாடல் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த ஏபிஐ கீ போட்டு கொஞ்சம் அந்த பேமெண்ட் ரிலேட்டடாக வரும்னு நினைக்கிறேன். பட் அந்த மாடல் மட்டும் தான் அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஆஸ் எவால்வ் ஆக ஹையர் மாடலும் லோ காஸ்ட்ல வரும், ஃப்ரீலையும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ திங்க் அது அந்த ப்ராசஸ் வந்து வந்துடுச்சு விஎஸ் கோட்ல. பட் அந்த பிரெயின் தான் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஐ மீன் அதோட காஸ்ட் ஹையா இருக்கு. ஸோ சீக்கிரம் வந்து அதுவுமே ப்ரொடக்ஷன் லெவல் கோடு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த நான் நீங்க சொன்ன மாதிரி நான் மாடல்ஸ் சேஞ்ச் பண்ணி நான் பண்ணதில்லை. ஜஸ்ட் ரொம்ப சின்ன லெவலில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் நான் மாடல்ஸ் யூஸ் பண்ணதுன்னா கோபைலட்டோட கிளைன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு விஎஸ் கோட்ல. அதை வந்து நான் ரெண்டு மாடல்ஸ் யூஸ் பண்றேன். ஆக்சுவல் ஜெமினி யூஸ் பண்றேன். அப்புறம் ஓப்பன் அதுலயே நிறைய இருக்கு ப்ரோ. இப்போ நம்ம எப்படி சொல்றது, நார்மலா சிங்கிள் மாடல்ஸ்ல இருந்து ஏபிஐ கீஸ் இப்போ ஓப்பன் ஏயோடதோ இல்ல ஜெமினியோடதோ சிங்குலரா எடுத்துக்கிட்டோ இல்ல ஓப்பன் ரவுட்டர்ல இருந்து நிறைய மாடல்ஸ் இருக்கும். அங்க இருந்து அதுக்குன்னு தனி ஆப்ஷன் இருக்கு. ஓப்பன் ரவுட்டர்னு செலக்ட் பண்றோம்னா அதுக்குள்ள அங்க இருக்க மாடல்ஸோட கீஸை பேஸ் பண்ணோம்னா அது ரெக்வஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். இல்ல என்கிட்ட இதுல பெட்ராக் அமேசான் ஏடபிள்யூஎஸ் மாடல்ஸ் இருக்கு, பெட்ராக்ல இருக்க ஹோஸ்ட் பண்ண மாடல்ஸ் இருக்குன்னா நம்ம அதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு விதமா மூணு விதமா ட்ரை பண்ணிருக்கேன். ஜெமினியோட ஏபிஐக்கும் இருக்கு, ஓப்பன் ரவுட்டர்ல இருந்து எடுத்த டீப் சீக் என்கிட்ட இருக்கு, அது வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கேன். தென் பெட்ராக்ல இருந்து கிளாடோட மாடலோட கீ இருக்கு என்கிட்ட. ஸோ அதோட கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்து மூணு விதமா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரெண்டுத்துக்கு என்ன எனக்கு டிஃபரன்ஸ் தோணுச்சுன்னா எனக்கு தெரியல. ஆக்சுவலி கோபைலட் வந்து ஜஸ்ட் கோட் டிசைன் பண்ணுது, பட் அதுவே டெஸ்ட் பண்ணதான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஷோர் நான் அந்த அளவுல போய் பார்க்கல. பட் கிளைன் வந்து நல்லாவே அது பில்ட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் பண்ணுது, கமெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுது, கமெண்ட் லைனும் ஆக்சஸ் பண்ணி அதுவே இன்ஸ்டாலும் பண்ணிக்குது பேக்கேஜஸ்லாம். இதுதான் ப்ரோ.
ஓகே ஓகே. இல்லை நானுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். டெர்மினலும் யூஸ் பண்ண முடியுது. நம்ம வந்து ஒரு கோடு இப்போ ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுது அப்படின்னா அது எழுதுது. ஈவன் ஃபைலுமே கிரியேட் பண்ணுது. நம்ம எந்த பாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபைல்லாம் எனக்கு ஒரு test.py கிரியேட் பண்ணுது, டெலீட் பண்ண டெலீட் பண்ணுது. ஈவன் நான் ரன் த ப்ரோக்ராம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து டெர்மினலில் போய் ரன்னும் பண்ணுது. மேபி இது மாடியூல் மிஸ் ஆகுறது நான் இன்னும் பார்க்கல. லாக் ரீட் பண்ணுறது மேபி அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இதுலேயுமே இருக்கு. மேபி நீ சொன்ன மாதிரி அது கிளைன் வந்து நம்ம இன்னும் ஏடபிள்யூஎஸ்லேருந்து எக்ஸ்டென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் மாடல் செலக்ஷன்ஸ். பட் அது எல்லாமே ஏபிஐ கீ போடணும் கரெக்டா? இப்போ ஓப்பன் ஆமா ரவுட்டர்னா ஆமா அதோட ஆமா கீ போடணும். ஓகே ஓகே. இதில் ஐ திங்க் பிகினிங்ல ஐ திங்க் சம் மாடல்ஸ் ஃப்ரீயாக தராங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் ஒர்க் ஆகுது வித்தவுட் கீ. ஓகே. அடுத்து வந்து கிளாட் டெஸ்க்டாப். ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நார்மலாக வெப் வெர்ஷனுக்கும் டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கும் என்னன்னா இது வந்து எம்சிபி சர்வர்ஸோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். எம்சிபி மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால், அதாவது நிறைய டூல்ஸை வந்து ஒரு காமன் ப்ரோட்டோகால் வழியாக இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கு. மேபி நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டலாம்னு நினைக்கிறேன். நான் கிளாட் வச்சிருக்கேன். ஸோ கிளாட் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டா அதில் வந்து நம்ம நிறைய டூல்ஸை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். நான் பிளேரைட் டூல் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளேரைட் வந்து ஒரு ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இல்லை ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. அதை ப்ராம்ப்ட் வழியாவே நம்ம வந்து சம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஆக்ஷன்ஸ் பண்ண முடியும். Clickable open attachments menu notification mainland clickable open attach clickable open tools menu button ஸோ search நம்ம menu என்னென்ன edit blank டூல்லாம் இருக்குன்னு button no indent பார்க்கலாம். use style button web search ஸோ இதெல்லாம் வந்து இன்பில்ட்டா இருக்கிற button டூல்ஸ். checkbox check space button no indent p ஸோ பி button playwright ஸோ பிளேரைட்ன்ற டூல் நான் ஆட் பண்ணிட்டேன். மேபி அதை எப்படி ஆட் பண்ணன்றதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். clickable open tools notification main landmark section ஸோ multi-line நான் இப்போ editable வந்து o e n space ஓப்பன் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம்? இப்போ ஜிமெயில் வச்சுக்கலாம். ஓப்பன் gmail.com இன் ப்ரௌசர் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம இன்னுமே எக்ஸ்டென்சிவா கொடுக்கலாம். சைன் இன் பண்ணி மெயில் அனுப்பலாம் கூட கொடுத்தாலும் அது பண்ணோம் நம்ம பண்ற மாதிரி. இதை நான் சென்ட் கொடுக்குறேன். Claude document out of section about colon blank dash chromium ப்ரௌசர் குரோமியம் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகுது. அதுவே அதுல போயிட்டு அப்படியே அட்ரஸ் பார்ல gmail.comனு போட்டுரும். Gmail dash chromium Gmail dash ஸோ பாத்தீங்களா ஜிமெயில் ஓப்பன் ஆயிடுச்சு. chat left paren meeting chat window screen Gmail dash chromium. ஸோ இந்த மாதிரி ஜிமெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேபி அது நியூ இன்காக்னிட்டோ மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டும் அந்த ப்ராம்ப்ட்லேயே கொடுத்தீங்கன்னா சைன் பண்ணி அப்படி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட்லேயே வந்து நிறைய ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ண முடியும். ஈவன் டிசேபிள் லேங்கிள்லேயும் வந்து ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு மவுஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம ப்ராம்ப்ட் வழியாவே நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் ஒரு அமேசான் புக்கிங்கோ ஒரு ஐஆர்சிடிசி புக்கிங்கோ அந்த அளவுக்கு கூட பண்ண முடியும். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடல் இருக்கும். கிளாட் டெஸ்க்டாப் வந்து டிஃபால்ட்டில் வந்து 3.5 அது ஒரு பேசிக் வெர்ஷன் ஆஃப் மாடல் தராங்க. குறிப்பிட்ட அளவுக்கு ஃப்ரீயாக எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணால் அதுவுமே அந்த டேக்கு லாக் ஆகிடும். ஈவன் அட்வான்ஸ் மாடல் யூஸ் பண்ணால் இன்னும் அட்வான்ஸ் டாஸ்க்கும் பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேரிங். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பாட்காஸ்ட் போவோம். நம்ம வீக்லி வந்து புதுசாக என்னெல்லாம் வந்திருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ மேபி நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டினியூஸாக இந்த பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ரம்யா சொல்ல விரும்பியா? ப்ரோ டக்கு எனக்கு இன்னொன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்க ஜெமினி ரிலேட்டா நம்ம ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். எனக்கு இப்போ டக்குன்னு ஒன்று ஜெமினிலே ஜேம்ஸ்னு ஒன்று இருக்கு. அது நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுலயே நிறைய இருக்கு. லேர்னிங், அப்புறம் கோடிங்க்குன்னு தனியா ஜெம்ஸ் இருக்கு, ரைட்டிங்க்கு தனியா ஜெம்ஸ் இருக்கு. அது என்னன்னா இப்ப நம்ம கோடிங் ஜெம்ஸ்குள்ள போனா அது ரிலேட்டடா நீ எஃபெக்டிவா ஆன்சர்ஸ் கிடைக்குது. நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் லேர்னிங் வந்து ஜஸ்ட் நம்ம என்ன டாபிக் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரான ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா நல்லா இப்போ லேர்னிங் பார்த்தோ எப்படி லேர்ன் பண்ணணும் என்ன ஃபுல் டீட்டெயில் தான் கொடுக்குது. அது நம்ம நார்மலா ஜெமினி யூஸ் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணி ஒரு பர்சனா கொடுத்தோ இல்ல இந்த ஜெம்ஸ்கையும் என்ன டிஃபரன்ஸ்னா இது இன்னும் அக்யூரேட்டா இருக்கு. நான் ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது ஒன்றும் நல்லா எஃபெக்டிவா என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ண சோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜெம்ஸ் வந்து இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். ஜெம்ஸ் எதுல யூஸ் பண்ணோம்? இப்போ gemini.com ப்ரௌசர் வெர்ஷன்ல சொல்றியா? எப்படி இது? ஆமா, ரெண்டுத்தையும் அவைலபிளா இருக்கு. அப்ளிகேஷன்லயும் இருக்கு, தென் ப்ரௌசர்லயும் இருக்கு.
ஓகே ஓகே சூப்பர். ஓகே இதுவுமே நம்ம ட்ரை அந்த பண்ணி மெனு பார்க்கலாம். போயிட்டு நம்ம சாட் ஹிஸ்டரி இருக்கும்ல. எஸ் ப்ரோ. ஓகே ஓகே சூப்பர். இது ஒரு புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. ஓகே ஓகே நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம புது புது டாபிக்ஸ் நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ சாய்ராம். பாய். Screen sharing. Claude row 1. Thank you bro. ChatGPT image Bye bro. downloads row 2 column 2. Zoom workplace row 2. Agent row 2 column. Gmail dash Chrome. Screen sharing meeting control.